நண்பா நீ இருக்கியா? ஓகே. வெற்றியில் மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வெற்றி படியில் மீட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி, தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம். அண்ட் அஜய் சார் தேங்க்யூ சார். சார் வந்து சார் நம்ம இது சார் ஃப்ரைடே ரிலீஸ் சூப்பர். அவர் வேறு லெவல் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் எங்கள் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆமாம், 2 படம் பண்ணியிருக்காரு எங்கள் ப்ரொடியூசர். எஸ் இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து பெரிய இடமா நினைக்கிறேன் சார். நான் நடுவில் வந்து உட்காந்துருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது சார். இது எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாது சார். எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாது. எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்க டைமில் இன்றைக்கி திடீர்னு நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. நான் வந்து அண்ணனை உட்கார வைக்கிறேன். அண்ணன் வந்து நாடோடிகள்லேருந்து ஓடிட்டே இருக்கார் சார். ஒரு நாடோடியாக தான் சார் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். ஏதோ ஒன்று பண்ணணும்னு சார். அஜய் கிருஷ்ணாவாக இருந்து அஜயா இருந்து கிருஷ்ணாவா இப்போ விஜய் கிருஷ்ணாவாக இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து அவருமே ஒரு நாடோடிகள் பண்ணப்போ எங்கே உட்காந்துருந்தாருன்னு அவருக்கே தெரியாது. இன்றைக்கி ஒரு 10 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எனக்கு அண்ணனை இங்கே உட்கார வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. மேபி அந்த என்னமோ தெரியல, இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. பட் நான் சொல்கிறேன், வெற்றி படிக்கட்டில் மொதல் படியில் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு எனக்கு தோணுது. 13 வருஷம் ஆச்சு எனக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து காம்பேர் ஆரம்பித்து சீரியல் பண்ணி நான் அப்போ வந்து திருப்பி சார் ஒன்றுமே இல்லை சார், வாழ்வாதாரம் தான் சார். இன்றைக்கி வந்து எல்லாம் சம்பாரித்து மேலே வரணும். இன்றைக்கி வந்து என் மகனை தாண்டணும்னு கேட்ட தாயின்னு எங்கள் அம்மா பெருமையாக பேசணும்னு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதிலோட எமோஷனல் தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். எல்லாரும் உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே புரியும்னு நினைக்கிறேன் சார். 13 வருஷத்துல தெரியறாரு இருக்கிறீங்க. நாங்க 31 வருஷம் ஆச்சு. நம்ம உங்களை மாதிரி ஆட்கள கை தூக்கி தான் விட்டுருக்கோம் சார். எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க பெருமை சேர்க்கணும். சரி சார், உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றது கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ சார். முடியாது, டைம் டிராவல் சொல்ல முடியாது. சரி சரிங்களா? இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அத்தனை வருஷம் கேப் வேற. இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து சாமி கேரக்டர் உள்ள வந்து உங்களை வந்து டோட்டலாக மாற்றி மறுபடியும் அந்த இடத்துல சரி பண்ண சொல்லுது சார். அதில் என் பேர் சித்தன். ஓகேவா சார்? ஓகே சார். இதில் வந்து அதில் சித்தன், அந்த படம் ஹாரர் படம். ஓகே, அது வந்து சித்தன்னு பேரே வச்சுருப்பாங்க. சித்தரா நீ ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து சாரி சார். சரி சார். சார் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார். இதுலேயும் நான் என்ன கனெக்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் தான் நான் ஒன்று பார்க்குறேன். அதில் வந்து சித்தன்னு ஒரு சித்தரோட பேர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கடவுளே வந்து ஏதோ அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது நிறைய விஷயங்கள். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் படம் செகண்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு எடிட் நான் பார்த்துருந்தேன். இந்த டைம் வந்து எனக்கே பிடிச்சிருக்கு நிறைய இடங்களில். ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா கொஞ்சம் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அதை விட இதில் நினைக்கிறேன். அது மட்டும்தான் சார். அப்பாக்காக லெவலாக வந்துருக்கீங்க படத்தில் சார். அப்பாக்காக சார் உண்மையாகவே எல்லாருக்குமே அப்பா பிடிக்கும்ல சார். உங்கள் யாருக்குமே அப்பா பிடிக்காம, ஒரு சில நேரங்களில் அப்பா பிடிக்காம இருக்கும், அடிப்பாரு கொள்வார். நியூஸ்லாம் கேட்டிங்கன்னா சார் பொண்ணுக்காக அப்பாவெல்லாம் கொள்றாங்க. பொண்ணுக்கு சார் அது வேறு பக்கம் ஒரு 10% தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள்லாம். 90% வந்து அப்பாவை வந்து நேசிக்கிறவங்க தான் நம்ம இருக்கோம். இது அப்பாக்களுக்கான படம். வந்து அப்பாவை நேசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ராம் சார் சொல்கிற மாதிரி. ஏன்னா அவரோட சேர்ந்து தான் படமும் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் பறந்துவான்னு பண்ணுறாரு. நேற்று கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, படங்களுக்கு 24 மணி நேரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க. சின்ன படங்களுக்கு சீக்கிரமாக நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணால் தானே படம் வெளியில் தெரியும் சார். அதான் சார், கரெக்டு தான் சார். தீனிக்கு தானிக்கு தான் சார், அப்படி தான் சார் இருக்கீங்க. ஒன்று வந்து பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பண்ண மாட்டுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல சார். ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன கேட்குறேன்னா, முன்னாடி போன வாரம் ஒரு படம் ஒரு ரிவ்யூவர் பார்த்துருக்காரு சார். கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது யார் என்ன ஒரு பேர் என்ன சார் பேர், ஏன்னா படம் பார்க்க வச்சுருக்காங்க. நல்ல படம் சார். அது அந்த படத்தை வந்து அவர் ரிவ்யூவே போடல, ஏன்னே தெரில. நல்ல படம் தான். குட் டேன்னு ஒரு படம் நானும் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேருமே கோ டைரக்டர்ஸ். அந்த பிரேம் சாரோட கோ டைரக்டர்ஸ். படம் நல்லா இருக்குது. அவர் இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணல. ப்ளூ சட்டமாறன் வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல் இருக்குது. அவர் பார்க்குறதுக்கே வரல. அது ஏன் இப்படி நடக்குது? இது வந்து இவங்களுக்கு இப்படி நடக்குதுண்ணா. சின்ன படம், அது சின்னதாக ஒன்று பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் தப்போ ரைட்டோ சார்? சினிமா கலரில் நீங்கள் கூட மாட்டீங்க மேக்ஸிமம். சரிங்களா? ஷோக்கு ரெஸ்டாரண்ட் பண்ணுறீங்க. அந்த யூடியூப் ரிவ்யூவர் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் முன்னாடி கூப்பிட்டு பணம் கொடுத்து பார்க்க இருக்கிறீங்க.
அது யார் மேலே தப்பாக இருக்கும்? சார் இப்போது தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டே மாறி கிடக்கு. நான் இப்போ காம்பேரிங் ஆன டைமில் வந்து சேனலில் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டாக சேனல் மட்டும்தான் இன்டர்வியூ இருந்தது. அப்போ வந்து விமர்சனம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி விமர்சனம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? யாராவது பார்க்குறோமா? கிடையாது. ஆளுக்கு ஒருத்தவங்க ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சினிமா தெரியும்? அண்ணா உட்காந்துருக்காருப்பா, அண்ணா வணக்கண்ணா, பைலோனங்க அண்ணா இருக்காங்க, ப்ளஸ் வந்து அண்ணன் தினத்தந்தி அண்ணா இருக்காங்க. அண்ணாக்கெலாம் வந்து அண்ணாவோட ரிவ்யூலாம் பார்க்குறதுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனந்த விடன் வந்து ரிவ்யூலாம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி படம் பார்க்க போகிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி எந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க முடியுது நம்மளால்? ஒரு படத்தை என்ஜாய் பண்ண முடியுதா? ஒரு படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து இவங்களே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, இல்லை காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? எனக்கே படத்துக்கு போக தெரியும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறோம் சார். இப்போ இல்லை சார், எப்பயுமே படம் வந்து நல்ல படங்களும் வந்திருக்கு. பப்ளிக் வந்து நல்லா இல்லைன்னு எந்த படம் சொன்னதே இல்லையான்றது சொல்லியிருக்காங்க சார். சொல்லாமலாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்வல் சார், நம்ம ஒரே விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, இன்டர்வல்லே போயிட்டு நம்ம போய் இன்டர்வலுக்கு முன்னாடியே போய் கேட்கறலாம் நியாயமா சார்? ரீட்வீட் பண்ணுறாங்க சார், பப்ளிக்கே பண்ணுறாங்க சார். அது அவங்க பண்ணட்டும் சார், அது அவங்களோட உரிமை சார். அது ஏன் சார் நம்ம அதை நம்ம பண்ணணும்? ஏன் பணம் வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா சார்? அது பணம் வாங்கிட்டும் பண்ணுறாங்க சார். இப்போ சொந்த ஒரு இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் சார், இன்ஸ்டாகிராமோ இந்த நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பூம் ஆனதுக்கப்புறமா தன்னோட சொந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக மற்றவங்களை போட்டு நம்ம நசுக்கிறது தப்பு தானே சார்? இன்ஃப்ளூயன்சருக்குலாம் ஒன்றுமே தெரியாது சார். படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணணும் தெரியாது. ட்ரூ சார். ஆனால் அவங்களெல்லாம் வச்சு படம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாமே பண்ணியும் அவங்களால படம் ஓட மாட்டேங்குது. சரி, தேங்க்யூ. இன்னும் சத்தமாவா? சந்தோஷத்தில் சில நேரங்களில் வந்து தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்களா? நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்டேஜுக்கே வர முடியாமல் இருந்திருக்கேன். ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? கூப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடாமலேயும் போகலாம். ஒரு சில நேரங்களில் எதிர்பார்த்து போவேன். ஒரு சில நேரங்களில் வந்து அதை எதிர்பார்த்து போகிறப்போ வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்னை சென்டர் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சுருக்கு. பட் இது சின்ன படமாக இருந்தாலும் சென்டரில் உட்கார வச்சுருக்கு. ஐ பிலீவ் என்ன மாதிரி கஷ்டத்துலேயே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நான் சின்ன உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில இது எப்படி நான் எமோஷ்னலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. சாரி, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைக்கல. ரொம்ப கம்மியான மக்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களுக்கு எல்லாருமே இதை விட நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய படங்கள் பார்க்க போயிருக்கேன், ப்ரீமியருக்கு. அப்போது நிறைய இருக்கும், நிறைய பெரிய நடிகர்கள் பார்க்குறப்போ சந்தோஷம். நமக்கு வந்து நம்ம ஒரு நாள் இப்படி வருமா, எப்போ வருவோம் அப்படின்னு தோணும். பட் ஓகே, தேங்க்யூ. இல்லை, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கேமராமேன் வந்திருக்காங்க. இல்லை, இது தெரில, அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஓகே, இந்த படம் பெரிய படம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். படம் பண்ணியிருக்கோம். அவருக்கு இருந்த காசை வச்சு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு, எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு அனுகிரகமாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணான்னாரு. இதெல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும். நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும். அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அப்போது வந்து கையிலலாம் காசு கிடையாது. அப்போ ஒரு படம் ஒன்று வருது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி கிடச்சது தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவரை பற்றி சொல்லி ஆகணும். முருகானந்தம் சார் இஸ் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம். படம் பண்ணணுன்னா இன்றைக்கெலாம் யாருமே வர்றதே கிடையாது, படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேனாக இங்கே இருக்கீங்க, படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, நம்ம வந்து இது பாருங்கள், அவர் கூட சின்னதாக ஒன்று பிடிச்சிட்ருக்காரு. பட் வாட் எவர் வாண்ட்ஸ் டு பி இன் சினிமா. எல்லாருமே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனால் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்பு கொடுக்கறது தயாரிப்பாளர்கள். அவங்க தயாரிப்பாளர் நிறைய பேர் கிடையாது. ஆனால் இவர் யாருக்காக படம் பண்ணார் அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசினுக்காக படம் பண்ணியிருக்காரு. அவர் கசின், அவர் ஓன் கசின். இன்றைக்கி சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணுறதுக்கான படம் தான் இந்த படம். அவங்க 2 பேர் சேர்ந்து அவருக்காக பண்ணது தான் அந்த படம். எத்தனையோ பேர்ட்ட கதை கேட்டு அவர் வெளிலேருந்து படம் பண்ணிக்கலாம், அவருக்கு வீட்டுக்காக படம் பண்ண. தேங்க்யூ சார், அவருக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம், இந்த படம் பண்ணோம். ஒரு சின்ன செட்டப் தான்.
பட் இதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார், படம் யாராவது பிடிச்சிருக்கு. அண்ணா படமே பிடிச்சிருக்கு. தேங்க்யூண்ணா. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ அவருக்காக அவர் வரல, உங்களுக்காக வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப நாளாக நீங்கள் சினிமாவில் போராடி தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு ஹீரோ. நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மார்க்கெட் இருந்த ஹீரோ நீங்கன்னா அந்த படம் ரேஞ்சு, ஆனால் அவருக்கு இந்த லைஃப் பிகின் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது சார் தேங்க்யூண்ணா. அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் பேர் தெரில எனக்கு. நான் தேங்க்யூ. கார்த்திக் தேங்க்யூண்ணா. உங்கள் பத்திரிகை